ராஜபக்சகளினுடைய ஆட்சி காலத்தில் எங்களோட நாட்டுக்குள்ளே நடந்த ஊழல்கள் மோசடிகள்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைல். சொல்லப்போனால் இந்த தோண்ட வந்து கொண்டே இருக்கும்ன்ற மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர்கள் மேலான நிதி மோசடிகள், ஊழல் குற்றச்சாட்டுகள், காணி விவகாரம், சொத்து விவகாரம், பொதுமக்களினுடைய பணத்தை தவறாக பயன்படுத்தினு சொல்லி தொடர்ச்சியாக ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே இந்த தகவல்கள் வெளியே வந்து கொண்டே இருந்தது. நான் சொல்லிக் கொண்டிருக்கிற ராஜபக்சர்கள் மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபாய ராஜபக்ச, பசில் ராஜபக்ச, சமல் ராஜபக்ச என்ற இந்த 4 சகோதரர்களினுடைய ஊழல் குற்றச்சாட்டுகள், நிதி மோசடிகள் மட்டும்தான். ஸோ அந்த மோசடிகள் தொடர்பாக ஒரு ஃபுல் டாக்குமெண்ட்ரி வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அப்படி யாரும் பார்க்கலன்னு சொன்னால் மேலே ஐ பட்டனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மஹிந்த ராஜபக்ச அவர் தான் நீண்ட காலமாக இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருந்தவரும், அதே மாதிரி இந்த ராஜபக்ச குடும்பத்தில் பெரிய பதவிகளை வகித்த ஒரு முக்கியமான நபர். அவருக்கு வந்து ஒரு 3 புதல்வர்கள் இருக்கிறார்கள். நாமல் ராஜபக்ச, யோஷித ராஜபக்ச, ரோஹித ராஜபக்ச சொல்லி 3 மகன்கள் இருக்கிறார்கள். இப்போ இந்த அப்பா ராஜபக்சகளினுடைய ஆட்சியும் ஊழலும் முடிவடைஞ்சதுக்கு பிறகு இந்த மகன் ராஜபக்சகளினுடைய ஆட்சியும் ஊழல்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிருக்குது. சொல்லப்போனால் ஊழல்கள் முடிவடையலை, ஆட்சி தான் மொத்தமாக இலங்கைக்குள்ளே கவிழ்க்கப்படுது. இப்போ நாமல் ராஜபக்ச மட்டும்தான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். மற்ற எந்த ராஜபக்சகளும் வந்து ஆட்சியில் இல்லைன்றதும் எல்லாருக்குமே தெரியும். அந்த அவர்களுடைய ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட ஊழல்களில் இந்த 3 மகன்கள் மேலேயும் நடத்தப்பட்ட ஊழல்கள், அவர்கள் மேலே சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள், உறுதிப்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள், இதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் ஷாக்கிங்காக இருந்தது. இந்த வீடியோ முழுமையாக ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் சார்ந்த வீடியோவாக இருக்க போது வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாகவே பாருங்கள். கட்டாயமாக நிறைய விஷயங்கள், ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாகக்கூடிய விஷயங்கள் வந்து நீங்கள் நிறையவே தெரிஞ்சு கொள்வீங்க. இதுக்குள்ள ஊழல் குற்றச்சாட்டுகள் மட்டும் இல்லை, கொலை குற்றச்சாட்டுகளும் உள்ளடக்கப்பட்டிருக்குது. இந்த 3 ராஜபக்சகள், புதல்வர் ராஜபக்சகள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள், அவர்கள் மேலே சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய உறுதிப்படுத்தப்பட்ட ஆவணங்களோடான குற்றச்சாட்டுகள் என்னன்றதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னு சொன்னால் அவர்கள் மேலே பொய்யான குற்றச்சாட்டுகளை நாங்கள் முன்வைக்கக்கூடாது தானே, உறுதிப்படுத்தப்படாததால். அதனால உண்மையான குற்றச்சாட்டுகளை மட்டும் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். என்ன விஷயம் மட்டும் முதல்ல இருந்தே தெளிவாக சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் BK கரிகாலன். அதுக்கு முதல் என்னோட வீடியோக்கு யாராவது தான் புதுசாக வந்து பார்த்து கொடுக்குறீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான தொடர்ச்சியான இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ், அதே மாதிரி நியூஸ் அனலைஸ் அப்டேட்ஸ் வீடியோஸ் வந்து தொடர்ச்சியாக பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சியாக உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னு சொல்லலாம், இன்ஸ்டாகிராமில் போய் BK கரிகாலன் சர்ச் பண்ணி சொன்னால் ப்ரொஃபைல் வரும், அங்கே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணதுக்கு மறந்துடாதீங்க. வீடியோட கடைசியில் நீங்கள் இந்த தகவலை தெரிஞ்சுள்ள மாதிரி மெட்டாக்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காக முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோவை எல்லா இடத்துலையுமே ஷேர் பண்ணி விட்ருங்க. அதை மட்டும் ஒரு ரிக்வெஸ்ட்டாக நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, இந்த ராஜபக்சகளினுடைய பரம்பரையில் நீண்ட காலம் அரசியல் ஆட்சி செய்த ஒரு நபர் தான் மஹிந்த ராஜபக்ச. அவருக்கு இப்போ 79 வயசாகுது. அவருடைய மனைவி ஷிரந்தி ராஜபக்ச, அவருக்கு 72 வயசாகுது. இவர்கள் 2 பேருக்கும் 3 மகன்கள். முதலாவது நாமல் ராஜபக்ச, 2வது யோஷித ராஜபக்ச, 3வது ரோஹித ராஜபக்ச. இவர்களில் முதலாவதாக இந்த நாமல் ராஜபக்சவை வரிசையிலேயே ஒவ்வொருத்தரையும் பற்றி பார்ப்போம். நாமல் ராஜபக்சவுக்கு இப்போ 39 வயசாகுது. இவர் வந்து இலங்கையினுடைய ஒரு அரசியல்வாதி, இப்போ இலங்கையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அதே மாதிரி ஒரு ரக்பி பிளேயர், 3வது ஒரு லோயர், ஒரு சட்டத்தரணின்னு சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ அந்த சட்டத்தரணி எக்ஸாம் அவர் எழுதும்போது நடந்த ஒரு சில மோசடிகள் வந்து அவர் மேலே குற்றம் சுமத்தப்பட்டிருக்குது. இப்போ வரைக்குமே அது உறுதிப்படுத்தப்படலை. ஆனால் அவர் சட்டத்திறனிக்கான பரீட்சை எழுதும்போது அங்கே மோசடிகள் இடம்பெற்றதா இப்போ வந்து குற்றம் சுமத்தப்பட்டிருக்குது. ஓகே, பேசிக்காக பார்க்க போனால் இவர் வந்து ஒரு இலங்கையினுடைய ஒரு அரசியல்வாதி. இவர் மேலே முதலாக எப்போ ஊழல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுதுன்னு சொன்னால் 2005ஆம் ஆண்டு நாமல் ராஜபக்சவும் அவருடைய தம்பி யோஷித ராஜபக்சவும் சேர்ந்து தருண் யட்ட ஹெட்டக் என்று சொல்லி ஒரு அமைப்பை உருவாக்குகிறார்கள். அதாவது இதுக்கான அர்த்தம் என்னன்னு சொன்னால் இளைஞர்களுக்கான நாளை, இல்லாட்டி நாளை இளைஞர்களுக்காக, அதாவது டுமாரோ ஃபார் யூத்னு சொல்லி ஒரு யூத் ஆர்கனைசேஷனை இவர்கள் வந்து ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் ஆரம்பிக்கும் போது நாமல் ராஜபக்சவுக்கு வயசு 19, யோஷித ராஜபக்சவுக்கு வயசு 17. அந்த அமைப்புக்கான தலைவராக வந்து நாமல் ராஜபக்ச இருக்கிறார், துணைத் தலைவராக யோஷித ராஜபக்ச இருக்கிறார். இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டு நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் போது TISL, டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா,
இந்த பேரை ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. எந்த வீடியோவில் நான் தான் சொல்லியிருப்பேன். எப்படின்னு சொன்னால், இந்த ராஜபக்சர்கள் தொடர்பான ஃபுல் டாக்குமெண்ட்ரி அப்லோட் பண்ணியிருந்தானே, அந்த டாக்குமெண்ட்ரியில் அவர்களினுடைய ஊழல்களை வெளியே கொண்டு வந்தது இந்த டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் என்ற அமைப்பு தான். அதாவது இது வந்து உலகத்தில் பெரும்பாலான ஒரு இன்டர்நேஷனல் அமைப்பு, உலகத்தில் பெரும்பாலான நாடுகளில் அங்கே நடக்கக்கூடிய ஊழல்களை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு பொது அமைப்பு. அந்த அமைப்பால் ஒரு முக்கியமான தகவல் இந்த யூத் ஆர்கனைசேஷன் தொடர்பாக வெளியிடப்படுது. என்னென்னு சொன்னால், 2010 நடந்த இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தலுக்கும் பாராளுமன்ற தேர்தலுக்கும் மஹிந்த ராஜபக்சவுக்கும், இவர்களுடைய தந்தையான மஹிந்த ராஜபக்சவுக்கும் அவர்களுடைய கட்சிக்கும் 172 மில்லியன் ரூபாய் பணம் இந்த யூத் ஆர்கனைசேஷன் அமைப்பில் இருந்து வழங்கப்பட்டதா TISL ஒரு தகவல் வந்து வெளியிடப்படுது. அது மட்டும் இல்லாமல் மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்ததாக சொல்லப்படுற BOC பேங்க், இலங்கை வங்கி மற்றும் தேசிய லோத்தர் சபை, இந்த மாதிரியான அமைப்புகள்ல இருந்தும் இந்த யூத் ஆர்கனைசேஷனுக்கு பணங்கள் பெறப்பட்டிருக்கிறதா ஒரு விடயம் வந்து அவர்களால் வெளிக்கொண்டுவரப்படுது. அதாவது 2010 நடந்த அந்த ஜனாதிபதி தேர்தலுக்கும் பாராளுமன்ற தேர்தலுக்கும் 172 மில்லியன் ரூபாய் பணத்தை இந்த யூத் ஆர்கனைசேஷன்ல இருந்து இவர்கள் வழங்கியிருக்கிறதா ஒரு தகவலை வந்து சட்டவிரோதமாக வழங்கின மாதிரி ஒரு தகவல் வந்து அவர்களால் வெளியே கொண்டு வரப்படுது. 2010 இந்த விடயம் ஒரு பெரிய சர்ச்சையாக மாறினது. இதுக்கு பின்னால் அரசியல் பின்னணிகளும் இருக்கலாம்னு சொல்லி ஒரு பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு முக்கியமான சர்ச்சையான விடயமாக மட்டும் இது வந்து மாறியிருந்தது. அதுக்கு பிறகு நாமல் ராஜபக்ச எப்போ கைது செய்யப்பட்டார்னு சொன்னால், 2016 ஜூலை மாதம் 11 இலங்கையினுடைய FCID ஃபைனான்சியல் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்டால், அதாவது நிதி குற்ற புலனாய்வு பிரிவினரால் 2016 கைது செய்யப்படுறார். அந்த கைது இந்த 172 மில்லியன் ரூபாய் பணத்துக்காக நடக்கல. எதுக்காக நடந்ததுன்னு சொன்னால், இந்தியாவினுடைய ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு கொழும்பில் இருக்கக்கூடிய ஒரு மையப்பகுதியில் இருந்த ஒரு இடத்தை 70 மில்லியன் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு இவர் கொடுத்ததா சொல்லி ஒரு குற்றச்சாட்டு, நிதி மோசடி குற்றச்சாட்டு இவர் மேலே முன்வைக்கப்படுது. அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனி எதுன்னு சொன்னால், இப்போ ரீசெண்டாக கூட அது தொடர்பான சில தகவல்கள் வெளியே வந்திருந்தது. 650 மில்லியன் US இலங்கைக்குள்ள ரெசிடென்ஸ், ஹோட்டல்ஸ், ஷாப்பிங் மால்ஸ், இந்த மாதிரியான பெரிய ஒரு கட்டடத்தை அமைக்கிறதுக்காக இலங்கைக்குள்ளே வந்த கிறிஸ் குரூப்னு சொல்லப்படுற ஒரு முக்கியமான ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியை பற்றி தனியொரு வீடியோ வந்து நான் செய்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். அதை வந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த கம்பெனிகிட்ட இலங்கையினுடைய முக்கியமான கொழும்பில் இருக்கக்கூடிய ஒரு மையப்பகுதியில் அந்த நிலத்தை கொடுக்கறதுக்காக 70 மில்லியன் ரூபாய் காசு இவருக்கு வழங்கப்பட்டதாக சொல்லித்தான் அந்த பண மோசடி குற்றச்சாட்டு இவர் மேலே முன்வைக்கப்படுது. ஆனால் நாமல் ராஜபக்ச அவர்களுடைய தரப்பினரால் சொல்லப்பட்ட விடயம் என்னன்னு சொன்னால், அந்த 70 மில்லியன் ரூபாய் பணம் ரக்பி டோர்னமெண்ட் ஒன்று நடத்துறதுக்காக நாங்கள் கொடுத்துட்டோம்னு சொல்லி, ஒரு ரக்பி போட்டி நடத்துறதுக்காக கொடுக்கப்பட்ட பணம் தானே தவிர அது வந்து மோசடி பணம் இல்லைன்னு சொல்லி ஒரு விடயம் வந்து அவர்களால் சொல்லப்பட்டது. ஆனால் அந்த பணம் எப்படி வந்ததுன்றது தொடர்பாக இவர்கள் வந்து அதை உறுதிப்படுத்துறதுக்கு தவறிட்டார்கள். அதனால அந்த வழக்கு அவர்கள் மேலே பதியப்பட்டது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த வழக்கும் பெண்டிங்கில் தான் இருக்குது. நிலுவையில் தான் அந்த வழக்கம் வந்து இப்போ வரைக்குமே இருக்குது. ஸோ இது ரெண்டும் தான் இந்த நாமல் ராஜபக்ச மேலே சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளில் உறுதிப்படுத்தப்பட்ட ஆவணங்களின்படி வெளியிடப்பட்ட குற்றச்சாட்டுகள். இதை தாண்டி நிறைய ட்ரில்லியன் கணக்கான பணம் தொடர்பாகவும் இந்த ராஜபக்சக்களினுடைய மேலே, மொத்த ராஜபக்ச குடும்பத்தின் மேலேயும் பண மோசடிகள் வந்து குற்றஞ்சாட்டப்படுது. ஆனால் அதுக்கான ஆதாரங்கள் இப்போ வரைக்கும் சரியாக இல்லை. ஓகே, இப்போ 2வது மகனான யோஷித ராஜபக்ச, இவரை படி பார்க்கலாம். யோஷித ராஜபக்சவுக்கு இப்போ 37 வயசாகுது. இவர் ஒரு ரக்பி பிளேயர், அதே மாதிரி இலங்கையினுடைய முன்னாள் கடற்படை வீரராகவும் இருந்திருக்கார். இவர் தான் இப்போ ஒரு பெரிய சர்ச்சையாக இலங்கைக்குள்ளே பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நபர். சொல்லப்போனால் இலங்கையினுடைய ஊடகங்களில் மட்டுமில்லை, இன்டர்நேஷ்னல் மீடியாக்களையும் சர்வதேச ஊடகங்களையும் பெரிய அளவில் பேசப்படக்கூடிய மஹிந்த ராஜபக்சவினுடைய 2வது மகன் கைது செய்யப்பட்டுட்டார் என்று சொல்லி ஹெட்லைன்ஸில் போடப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நபர். நேற்று வந்து இவர் இலங்கையினுடைய குற்ற புலனாய்வு பிரிவினர் CIDயினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். எதுக்காகன்னு சொன்னால், இவருடைய பாட்டியினுடைய நிலம் என்று சொல்லப்படுற ஒரு 34 மில்லியன் ரூபாய் பணம் சம்பந்தப்பட்ட ஒரு நிதி மோசடி குற்றச்சாட்டுன்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ வந்து அவர் விளக்கமறியலில் 2 நாள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கார். இப்போ வரைக்கும் வெளியான தகவல்கள் வந்து ஒரு 34 மில்லியன் ரூபாய் பணத்தோட தொடர்புடைய ஒரு மோசடின்னு சொல்லி ஒரு மோசடி குற்றச்சாட்டுக்காக தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கார். ஓகே, இவருடைய இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொன்னால், CSN கார்ல்டன் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க், இலங்கைக்குள்ள ஸ்போர்ட்ஸ், விளையாட்டுகள், லைஃப் ஸ்டைல் அண்ட் பிஸ்னஸ், இந்த மாதிரியான விஷயங்களை டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவி சேனல். இந்த சேனல் 2011 இலங்கைக்குள்ளே ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் 2016 அந்த சேனல் ஒரு 5 வருஷத்தில் அந்த சேனல் வந்து நிறுத்தப்படுந்தது. எதுக்காகன்னு சொன்னால்,
இந்த சேனலினுடைய முழுமையான உரிமமும் பெற்றவர்கள் நாமல் ராஜபக்சவும் யோஷித ராஜபக்சவும். இந்த ராஜபக்சகளினுடைய சேனல் தான் இந்த ஒரு டிவி சேனல். இந்த கார்ல்டன் என்று சொல்லப்படுற பேர் வந்து ராஜபக்ச குடும்பத்தினுடைய ஒரு பிராண்ட் நேம் என்று சொல்லப்படுது. ஏன்னு சொன்னால் கார்ல்டன் ரெசிடென்ஸ் ஆஃப் த ராஜபக்சாஸ் என்ற பேரில் ஒரு ரெசிடென்ஸ், ஒரு குடியிருப்பு இவர்களுக்கு இருக்கிறதாகவும், கார்ல்டன் ப்ரீ ஸ்கூல்னு சொல்லி ஒரு ப்ரீ ஸ்கூல் ராஜபக்சனுடைய மனைவி மஹிந்த ராஜபக்சனுடைய மனைவியாக இருக்கிற ஷிரந்தி ராஜபக்சவால் நடத்தப்படுறதாகவும், கார்ல்டன் ரக்பி என்று சொல்லி ஒரு கிளப் நாமல் ராஜபக்சவால் ஓன் பண்ணப்படுறதாகவும், கார்ல்டன் மோட்டோ ஸ்போர்ட்ஸ் கிளப் என்ற ஒரு கிளப்போட இவர்களுடைய 3வது மகனான ரோஹித ராஜபக்சவுக்கு தொடர்பு இருக்கிறதாகவும் ஒரு விடயம் வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி இந்த பிராண்ட் நேம் இந்த கார்ல்டன் என்ற பெயரோடு உருவாக்கப்பட்டது தான் கார்ல்டன் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் CSN. சொல்லப்போனால் இந்த நெட்வொர்க்கில் அங்கே டெலிகாஸ்ட் பண்ணப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ராஜபக்சக்கள் தொடர்பானதும், அதே மாதிரி இலங்கையினுடைய கிரிக்கெட் டீம் அது கிரிக்கெட் தொடர்பான விடயங்கள், அதே மாதிரி கார் ரேஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே வந்து பெரும்பாலும் டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டு கொண்டது. ஒரு சிலர் நீங்கள் அந்த டைம்லேயே அந்த சேனல் பார்த்துருப்பீங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த CSN நெட்வொர்க்கில் எப்போ முதலாக பிரச்சனை வர ஆரம்பிக்குதுன்னு சொன்னால், சொல்லப்போனால் இந்த சேனல் ஆரம்பித்த நேரத்திலிருந்தே தொடர்ச்சியாக சர்ச்சைகளுக்குள்ளான ஒரு சேனல்னு சொல்லி தான் சொல்லப்படுது. 2016ஆம் ஆண்டு ஜனவரி 30ஆம் தேதி இதை நடத்தி கொண்டிருந்த யோஷித ராஜபக்சவும் அவர் உள்ளிட்ட ஒரு 4 பேரும் கைது செய்யப்பட்டு பிப்ரவரி 11ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியலில் வைக்கப்படுறார்கள். எதுக்காகன்னு சொன்னால் 100 கோடி ரூபாய் பணத்துக்கும் அதிகமான பணம் இவர்களால் நிதி மோசடி செய்யப்பட்டதாக சொல்லித்தான் அந்த கைது நடவடிக்கை அந்த நேரத்தில் நடத்தப்படுது. அதுக்கு பிறகு 2016ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 157.5 மில்லியன் ரூபாய் பணம் மோசடி செய்யப்பட்ட பணம்னு சொல்லி இவர்களினுடைய இந்த CSN நெட்வொர்க்லேருந்து மீட்கப்பட்டதாக சொல்லப்படுது. அதே மாதிரி பண மோசடி, பொதுமக்களுடைய பணத்தை தவறாக பயன்படுத்தினு சொல்லி மொத்தம் 365 மில்லியன் ரூபாய் பணம் இந்த CSN நெட்வொர்க் இந்த டிவி சேனலை வச்சு பயன்படுத்தி இவர்கள் நடத்தினதாக சொல்லி 2016ஆம் ஆண்டில் இந்த சேனல் க்ளோஸ் பண்ணப்படுது. இது வந்து இவர் மேலே வைக்கப்பட்ட இந்த யோஷித ராஜபக்சவாலையும் சொல்லப்போனால் இந்த ராஜபக்சக்களால் நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய நிதி மோசடி குற்றச்சாட்டாக இவர் மேலே பிரதானமாக சுமத்தப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு மட்டுமில்லை, இவர் மேலே கொலை குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுது. என்னென்னு சொன்னால் 2012ஆம் ஆண்டு இலங்கையினுடைய ஒரு ரக்பி பிளேயராக இருந்த வாசிம் தாஜுதீன், இவனுடைய வழக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும். ஒரு கார் விபத்தில் இறந்ததாக சொல்லப்படுற, ஆனால் அது கொலை என்று சொல்லி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு முக்கியமான கொலை வழக்கு. அந்த கொலை வழக்குக்கும் ராஜபக்ச குடும்பத்துக்கும் நேரடியாக தொடர்பு இருக்குன்னு சொல்லி இப்போ வரைக்குமே வழக்குகள் தொடர்ச்சியாக போய்கொண்டே இருக்குது. முக்கியமாக சொல்ல போனால் இந்த யோஷித ராஜபக்சவுக்கும் அவருடைய ஒரு காதல் பிரச்சனை, அந்த வாசிம் தாஜுதீன் என்ற நபருக்கும் ஒரு முக்கோண காதல்னு சொல்லப்படுது. ஸோ அதோட தொடர்புடைய பிரதானமான நபராக யோஷித ராஜபக்ச குற்றம் சாட்டப்படுறார். அதே மாதிரி இந்த ராஜபக்சனுடைய குடும்பத்துக்கு அவர்களுடைய அரசியலை பயன்படுத்தி அந்த நேரத்தில் இந்த வழக்கு வந்து மூடி மறைக்கப்பட்டதாகவும், பிறகு வந்த அரசாங்கங்களுடைய காலகட்டத்தில் திரும்பவும் அந்த வழக்கு வந்து ஓப்பன் பண்ணப்பட்டிருக்குது. இப்போ திரும்பவும் அதுக்கு பிறகு திரும்ப க்ளோஸ் பண்ணப்பட்டு இப்போ இந்த அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுடைய இந்த புதிய அரசாங்கத்தால் திரும்பவும் அந்த வழக்குகள் வந்து திறக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட ஆரம்பிச்சிருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த கைது நடவடிக்கை நடக்கும்போது அவர் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுத்த போஸ், ஒரு ஃபோட்டோக்கு கொடுத்த போஸ் பீஸ்ன்ற மாதிரி நல்ல கூலாக ஹாப்பி கஸ்டமர்னு சொல்லி வந்து அந்த ஃபோட்டோ வந்து பயங்கர வைரலாக போய் கொண்டு வந்தது. இந்த மாதிரி இது ரெண்டுமே வந்து இவர் மேலே உறுதிப்படுத்தப்பட்ட ஊழல் மற்றும் கொலை குற்றச்சாட்டுகள். இதை தாண்டியும் இவர் மேலேயும் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு கொண்டு தான் இருக்குது. அடுத்ததாக 3வது மகனான ரோஹித ராஜபக்ச, இவருக்கு வந்து இப்போ 36 வயசாகுது. இவர் இலங்கையினுடைய ஒரு கிரிக்கெட் பிளேயர், இலங்கையுடைய கிரிக்கெட் டீமில் இருந்த பிளேயர் இல்லை, ஒரு கிரிக்கெட் பிளேயர், அதே மாதிரி ஒரு ரக்பி பிளேயர், ஒரு மீடியா பர்சனாலிட்டின்னு சொல்லப்படுது. இவர் மேலே நேரடியான ஊழல் குற்றச்சாட்டுகள்னு சொல்லி உறுதிப்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து எங்கேயுமே இல்லை. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த CSN நெட்வொர்க்கோட தொடர்புடைய ஒரு நபர், அதே மாதிரி இன்னும் ஒரு சில வழக்குகளோட தொடர்புடைய ஒரு நபர்னு சொல்லி இவருடைய பேர் வந்து ஒரு சில இடங்களில் வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ இவ்வளவும் தான் இந்த ராஜபக்சகளினுடைய புதல்வர்கள் மேலே உறுதிப்படுத்தப்பட்ட, மறுபடியும் நான் அதை ஹைலைட் பண்ணி சொல்கிறேன், உறுதிப்படுத்தப்பட்ட ஆவணங்களோடு இருக்கக்கூடிய வழக்குகள். இதில் இன்னொரு கவலையான விஷயம்னு சொன்னால், இந்த வழக்குகளில் எதுவுமே இப்போ வரைக்கும் தீர்க்கப்படாத வழக்குகளாக தான் தொடர்ச்சியாக போய் கொண்டிருக்குது. எல்லாமே நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள். அதே மாதிரி தான் நேற்று கைது செய்யப்பட்ட அந்த வழக்கம் வந்து ஏற்கனவே போடப்பட்ட ஒரு வழக்கு. அதுக்கான விசாரணைகள் நடத்தப்பட்டு தான் கைது வந்து நடந்திருந்தது. நீதிபதியால்
அதுக்கான அனுமதி வழங்கப்பட்டதுக்கு பிறகு வந்து அந்த கைது வந்து நடந்திருந்தது. அதுக்கு பிறகு அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். பிறகு விளக்கமறியலில் வைக்கிறதுக்கான அனுமதி வந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இது எல்லாமே பொதுமக்களினுடைய பணம், அதே மாதிரி அரசாங்கத்தினுடைய பணம், அரசாங்கத்தை ஏமாற்றி செய்யப்பட்ட ஊழல்கள், இது எல்லாமே தொடர்புடைய பணங்கள்லாம் இந்த மில்லியன் கணக்கான பணங்கள். சொல்லப்போனால் நான் இப்போ சொல்லியிருக்கிறது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் மட்டும்தான். மொத்த ராஜபக்சர்களுடைய ஊழல்களையும் வச்சு பார்க்க போனோம்னு சொன்னால் அது ட்ரில்லியனையும் சிலவள தாண்டலாம். அந்த மாதிரி அந்த உறுதிப்படுத்தப்படாமல் இருக்கிறபடியாக ட்ரில்லியனையும் தாண்டி போகலாம்னு சொல்லியும் இன்னொரு பக்கமாக சொல்லப்பட்டு கொண்டிருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கான ஒரு நீதி என்ன கிடைக்குதுன்னு சொல்லி. பணம் அப்படியோ திரும்ப கிடைக்கப்பட போகிறதில்லை, ஆனால் இவர்களுக்கான தண்டனைகள் கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அது நடந்தால் தான் நாங்கள் அதை வந்து உறுதிப்படுத்த முடியும். இந்த புதிய அரசாங்கத்தில் இவர்களுக்கான தண்டனை கிடைக்கும்னு சொல்லி தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு கொண்டு வருது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றதை. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நீங்கள் நினைக்கிறீங்கிறத தாராளமாக கீழே கமெண்ட்டில் சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் நான் ஆரம்பத்தில் கேட்டுக்கொண்ட மாதிரி இந்த வீடியோவை எல்லாத்துலையுமே ஷேர் பண்ணி எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி வீடியோவை லைக் பண்ணலன்னு சொன்னால் லைக் பண்ணிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி அவங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ அடுத்தது இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாருமே சந்திக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.